கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. சீர்பெறுவோம், சிகரம் தொடுவோம். சிலர் இயேசு கிறிஸ்து எல்லாம் நமக்கு செஞ்சு முடிச்சிட்டார். சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை அறையப்பட கொடுத்ததனுடைய விளைவாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவையான எல்லாம் செய்து முடிக்கப்பட்டு விட்டது என்று தெளிவாக சொல்வார்கள். சிலர் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போய் என்ன சொல்லுவாங்கன்னா, இனி நீ பாவம் செஞ்சாலும் சரி, தப்பு செஞ்சாலும் சரி, தவறு செஞ்சாலும் சரி, எந்த பக்தி கிரியை செய்யாமல் இருந்தாலும் சரி, நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால், அந்த தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறத விசுவாசித்தால் மட்டும் போதும். அந்த மாதிரி விசுவாசித்தால் உன்னுடைய ஆசீர்வாதங்கள் தடைபடாது. நாம் இனிமேல் நீதியாக வாழ்ந்துதான் ஆசீர்வாதத்தை பெறணும், பரிசுத்தமாக வாழ்ந்துதான் ஆசீர்வாதத்தை பெறணும், உண்மை உத்தமாக வாழ்ந்துதான் ஆசீர்வாதத்தை பெறணும், ஒரு தப்பு தவறு செய்யாமல் இருந்தால் ஆசீர்வாதத்தை பெறணும். அப்படி ஒன்றும் கிடையாது. ஏன்னா we are the children of God. நம்ம தேவனுடைய பிள்ளைகள். தவறு செய்தாலும் சரி, குறை செய்தாலும் சரி, நம்முடைய ஆசீர்வாதம் ஒன்றும் தடைபடாது. இந்த விதமாக இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு விட்டதாக சொல்லுவார்கள். அதனால் இதை கேட்குற நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒன்றும் செய்ய வேண்டிய தேவை கிடையாது, ஒன்று நாம் கடவுளுடைய பிள்ளைன்னு மட்டும் விசுவாசித்து நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறாரு, அதை நாம் கிளைம் பண்ணோம் அப்படி சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுகிற நிறைய பேர் இதெல்லாம் இந்த அளவுக்கு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாம் சொல்லிவிட்டு நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும் அப்படிம்பாங்க. பரிசுத்தமாக வாழ்வது விசுவாசத்தை பிரதிபலிக்கும், உண்மையாக வாழ்வது விசுவாசத்தை பிரதிபலிக்கும், பொறுமையாக வாழ்வது, தாழ்மையாக வாழ்வது, சாந்தமாக வாழ்வது, பணாசை பொருளாசைக்கு அடிமையாகாமல் வாழ்வது, இதெல்லாம் ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாச பிரதிபலிக்கும். அந்த மாதிரி நம்ம விசுவாச பிரதிபலிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. காணிக்கை கொடுக்கறதெல்லாம் உன்னுடைய விசுவாசம் பிரதிபலிக்குது. நீ காணிக்கை கொடுக்கறவள தான் ஆண்டவர் நம்புகிற. அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு நீ கர்த்தரை நம்பி நீ அள்ளி அள்ளி கொடுக்கிறாயோ அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படுவாய். இதுவரையிலும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எந்த கிரியை இல்லை அப்படின்னு அக்குவேர் ஆணிவேராக பிரசங்கம் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன சொல்லி முடிப்பாங்கன்னா, ஆண்டவருக்காக நீ அள்ளி கொடுக்க வேண்டும், காணிக்கை அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும், வாரி வாரி வழங்க வேண்டும், அப்பொழுதுதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போது ஒரு சாதாரண மனுஷன் கேட்குற வேலை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து செய்து முடிச்சிட்டார். அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டிய தேவையில்லை. ஆனால் காணிக்கை கொடுக்காமல் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவையானதை மட்டும் கர்த்தர் செய்து முடிக்கலை, எல்லாம் செய்து முடித்தார். ஆனாலும் காணிக்கை கொடுத்தாதான், சுவிட்சு போட்டால் தான் லைட் எரியுங்கிறது மாதிரி காணிக்கை கொடுத்தாதான் அந்த ஆசீர்வாதம் வரும். இது கொஞ்சம் முரண்பாடாக இருக்கிறது. எந்த கிரியும் தேவையில்லைன்னு சொல்லுகிறோம், எல்லாமே கிறிஸ்துக்குள் இருக்கிறது, ஆசீர்வாதத்துக்கு தேவையான எல்லாம் செய்து முடித்து விட்டார்னு சொல்லுகிறோம். ஆனால் காணிக்கை குறித்து மட்டும் பேசுகிற பொழுது அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை மட்டும் விசுவாசத்தின் பிரதிபலிப்புன்னு சொல்கிறோம். காரணம் என்னவென்றால், இதில் வருமானம் வருகின்றது, இதில் ஒரு ரெவென்யூ இருக்குது. அப்போ இது கிரியை இல்லையா காணிக்கை கொடுக்கிறது? காணிக்கை கொடுக்காமல் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வராது என்று சொல்லுகிறோம், அதில் கிரியை இல்லையா? சரி, இதில் என்ன நான் சொல்ல வருகிறேன்னு சொன்னால், அப்புறமா காணிக்கை கொடுக்க வேண்டாமா? நிச்சயம் கொடுக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் தந்தையாகிய தேவனுக்கு தங்களிடத்தில் இருக்கின்ற தேவன் அருளின் ஆசீர்வாதங்களின் அளவிற்கு தாராளமாக விசேஷமாக கொடுக்கணும். இதில் நான் சொல்ல வருகிற விஷயம் என்னன்னு சொன்னால், நிறைய போதனைகள் என்ன மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குன்னா, நீ ஒன்றுமே செய்ய வேண்டிய தேவை கிடையாது, எல்லாம் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு, கிருபை 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 கிருபை, எல்லாமே கிருபை, அதனால் அனுபவிக்கிறதுல மட்டும் கவனம் செலுது. ஆனால் காணிக்கைங்கிற ஏரியாவில் வருகிற பொழுது மட்டும் அந்த பழைய ஏற்பாட்டு தசம பாகத்தை சொல்கிறது, அந்த பழைய ஏற்பாட்டில் கொடுக்கறது மாதிரி நீ இப்படி கொடுத்தா ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லுவோம். முரண்பாடாக இருக்கிறதே. காணிக்கை நம்ம நிச்சயமாக கொடுக்கணும். அதே நேரத்தில் நாம் ஆவிக்கேற்றவர்களாக வாழ்வதற்கு அதிக கவனம் செலுத்தணும். கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வாதம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது எபேசியர் 1:3. அப்படின்னா கிறிஸ்துவோட ஐக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம அதிக கவனம் செலுத்தணும், அவருடைய ஐக்கியத்தை அனுபவிக்க கவனம் செலுத்தணும். அந்த மாதிரி கவனம் செலுத்தணும்னா ஆவிக்கேற்ற வாழ்க்கை கனிகளாக பிறக்கும். அதனுடைய விளைவு தான் ஆசீர்வாதம். அப்போ காணிக்கை கொடுப்பது மிக மிக நல்ல ஒரு செயல். முரண்பாடு என்னவென்றால், வேறு ஒன்றும் செய்யவில்லை, எல்லாம் கிருபை என்று சொல்லுகிற பொழுது காணிக்கை கொடுக்காவிட்டாலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று தானே சொல்ல வேண்டும்.
காணிக்கை ஒரு கண்டிஷன் கிடையாது. கண்டிஷன் என்ன? we must find ourselves in Christ. அது எப்படி நடக்கும்? அப்படியே நான் மனசில் எண்ணிட்டு இருந்தால் போதுமா? இல்லை. ஆண்டவருக்குள் நான் இருக்கேன்னு விசுவாசிக்கிறவன் ஆண்டவருக்கேற்றபடி வாழுகிறதற்கு கவனம் செலுத்துவான். அதற்கு தேவையான அனுகிரகம் ஆண்டவர்கிட்ட கிடைக்கும், வல்லமை கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொண்டு வாழ வேண்டும். எனவே அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்குள் வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிக கவனம் செலுத்த வேண்டும். முரண்பாடான போதனைகளை விட்டு விலகி தேவனுக்கேற்ற போதனைகளுக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும்.